ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் ரெசிபி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியோடு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சவுத் இந்தியன் ஸ்டைலில் அவியல் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த அவியல் செய்கிறதுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவியல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். வாழைக்காவோட 2 சைடையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம். நான் நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறேன். நீங்கள் பீலர் யூஸ் பண்ணிக்கோங்க. பீலர் வச்சு ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு நம்ம இந்த வாழைக்காவை 8 துண்டுகளாக கட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 4 துண்டுகளாக கட் பண்ணிடலாம். இந்த 4 துண்டுகளையும் சென்டரில் கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 8 துண்டுகள் ஆகிடுச்சு. இதே சைஸில் தான் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். வாழைக்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. பக்கத்துலேயே ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தண்ணியில் தான் நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காயெல்லாம் கட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே கலர் சேஞ்ச் ஆயிரும். இதை தவிர்க்கிறதுக்காக நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் ஆட் பண்ண போகிறோம். தண்ணியில் போட்டு வைக்கிறனால நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகாது, எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்ததாக நம்ம வழுதனங்காய் எடுத்துருக்குறோம். வழுதனங்காய் நான் இன்றைக்கி ஆஃப் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆஃபையும் 3 ஆட்டு கட் பண்ணியிருக்கிறேன். அந்த சைஸை பார்த்தீங்கன்னா, நம்ம வாழைக்காவை கட் பண்ணியிருக்கோம்ல, அதே சைஸில் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதை 4 ஆட்டு கட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அதே சைஸில் வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா துண்டுகளையும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவோட சேர்த்துடலாம். அடுத்ததாக புடலங்காய் எடுத்துருக்கிறேன், ஸ்னேக் கார்ட். இதில் சென்டரில் நிறைய சீட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ரிமூவ் பண்ணி எடுத்த பிறகு மேலே உள்ள ஸ்கின்னை லைட்டாக நைஃப் வச்சு இழுத்தாலே போதும், எல்லாம் சூப்பராக வந்துடும். குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால மற்ற வெஜிடபிள்ஸை கம்பேர் பண்ணும்போது நான் இதை சின்ன துண்டுகளாகவே கட் பண்ணியிருக்கிறேன். இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகி கிடச்சிரும். அடுத்தது ஆஷ் கார்டு கும்பலங்காய். இதில் மேலே உள்ள ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ரிமூவ் பண்ணி எடுத்த பிறகு உள்ள சீட்ஸையும் எடுத்துடலாம். இதையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஏற்கனவே கட் பண்ண சைஸ்லேயே கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது கூடவே ஒரு கத்திரிக்காவை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துடலாம். அடுத்ததாக வெள்ளரிக்காய் எடுத்துருக்கிறேன். வெள்ளரிக்காயில் மேலே உள்ள ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டரில் உள்ள சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஏற்கனவே கட் பண்ண அளவுக்கு அதே சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். முருங்கைக்காய் எடுத்துகிட்டு மேலே லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இழுத்தாலே போதும், மேலே உள்ள ஸ்கின் எல்லாம் வந்துடும். இந்த முருங்கைக்காய் கட் பண்ணும்போது ஒரு சைடு மட்டும் சென்டரில் இருக்கட்டும், மீதி 2 சைடுமே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவு சரியாக இருக்கும். இதே அளவுக்கு எல்லா பீசஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ண எல்லா துண்டுகளையும் 2ஆக கட் பண்ணி எடுத்துடலாம். இதோட 10 பீஸ் போல் அவரைக்காய் எடுத்துருக்கேன். அவரைக்காவோட 2 சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட சென்டரில் கட் பண்ணி எடுத்துடலாம். இதை 2ஆட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே சைஸில் நம்ம எல்லா அவரைக்காவையும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபைனலாக 2 மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 முறி தேங்காய் திருவி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 மிளகா, 10 பீஸ் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. அடிக்கும்போது ரொம்ப ஸ்மூத்தாக அடிச்சிடக்கூடாது, கொஞ்சம் திருன்னு தான் இருக்கணும். அந்த அளவுக்கு தான் அடிக்கணும். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி திருன்னு அடிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அவியலுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு ஹாட்டான கடாய் எடுத்துருக்கேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கிறேன். கடுகு நல்லா பொட்டி வரட்டும். கடுகு நல்லா பொட்டி வந்த உடனே 10 கறிவேப்பிலைகளை இதில் சேர்த்துடலாம். கறிவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு அடுத்ததான் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் சேர்க்குறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது எதனாலனா தண்ணியில் போட்டு வச்சுருக்கனால தான் இப்படி இருக்குது. இல்லாமல் நீங்கள் வெளியே வச்சுருந்தீங்கன்னா கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதனால் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சாத்தே பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சாத்தே ஆனதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் எல்லாம் இதோட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட 1 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வெஜிடபிள் நல்லா குக் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க.
5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். செமையாக வந்திருக்கு. ஆவி பறக்க மனமே தூக்குது. இந்த அவியலில் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்தனால நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது இல்லாமல் ரசம் இல்லை சாம்பார் இல்லை பருப்பு இதுக்கு கூட எல்லாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை பபாய், கீப் ஆன் வாட்சிங்.